மகரம் ஒரு மகத்தான வீடுங்க. கர்ம வீடு. போர்க்குணம் நிறைந்த வீடு. நேர்மை. துலாத்துக்கு குடுத்த தராச வந்து மகரத்துக்கு குடுத்துருக்கலாம் என்னைய கேட்டா. ஏன்னா, அந்த அளவுக்கு மகர ராசிக்காரவங்க ரொம்ப நேர்மை, போர்க்குணம். அவங்களுடைய செயல்பாடுகள் வெளியே தெரியாது. இப்போ ஒரு சில ராசிகள் வந்து செய்யறதுக்கு முன்னாடியே தம்பட்டா அடிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சனியுடைய ராசியிலே எடுத்தாலும் கும்பம் வந்து செய்யறதுக்கு முன்னாடி வெளியே சொல்லிரும். ஆனா, மகரம் வந்து செயல்பாடுகள் வெளியே தெரியாது. தெரியாம பேக் எண்ட்ல தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய சந்ததிக்காக பேரம்பேத்தி வர சம்பாதிச்சு வைக்கணும். பேரம்பேத்தி வர திங்க் பண்ணி, தனக்கு எதுவும் வேணாம், தன்னுடைய சந்ததிகள் நல்லா இருந்தா போதும். ஒரு 80 வயசு தாத்தா வந்து நம்ம மகரத்துல பார்த்தாலும் ஒரு தென்னங்கண்ண ஊனிட்டு இருப்பார். எதுக்கு நீங்க தான் போறீங்க? நீங்க என்ன இதுல தேங்காய் வந்து இளநீ வந்து சாப்பிடுறீங்க, பேரை சாப்பிடுவோம்ல அப்படின்னு சொல்லி ஊனி வைப்பார். இதெல்லாம் வந்து மகரத்துக்கே உண்டான ஒரு தனித்துவம். இன்னொன்று ரகசிய பெட்டகம் மகரம். நீங்க வந்து சீக்ரெட் சொல்லணும்னா நம்பி சொல்லலாம் ரகசியத்தை. எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப க்ளோஸான கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யார்கிட்டயுமே அந்த ரகசியம் வெளியவே போகாது. ஒரு விஷயத்தை வந்து கீப் அப் பண்ணணும். இதை நம்ம வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்கன்னா அது ஒரு பெட்டகம் தான். அவங்க மனசு வந்து ஒரு பெட்டகம். ஆனால் அதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் வந்து அடங்கி புழுங்கி இருக்கும். நைட்டு படுக்கும்போது கண்ணுலேருந்து தண்ணி வழிகிற மகரம் நிறையா. ஆனால் வந்து வெளியே தெரியாது. மகரம் அழுகிறது வெளியே தெரியாது. மனசுக்குள்ளே அவ்வளோ ஆதங்கம், அவ்வளோ ஒரு கொடுமை, அவ்வளோ கஷ்டங்களை சந்தித்து மேலே வர்றது மகரம். ரொம்ப கீழ்நிலையிலேருந்து ஆனால் கண்டிப்பாக ஒரு உச்சியை அடைஞ்சே தீர்ந்துடும் மகரம். நல்ல ஒரு யுனிக்கான ராசி. 12 ராசிகளில் யுனிக்கான ராசி. சூரிய மைய கோட்பாடை வச்சு தான் அஸ்ட்ரானமி. அந்த சூரியனுடைய ஒளி ரொம்ப கம்மியாக வர்றது மகரம் கும்பத்துக்கு தான். ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சூரியனோட ஒளி பொதுவாக கிரகங்கள் கிரகிச்சு வெளியே விடணும். அப்படி இருக்கும்போது மகர வீடு கும்ப வீட்டுக்கு ரொம்ப கம்மியாக வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வருவாங்க. ஆனால் மேலே வந்துடுவாங்க மகரம்.